எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 3 ஸ்டாக் பிக்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் அக்டோபர் 2021 பார்க்க போகிறோம். மறுபடியும் உன்னோட ஸ்டாக் பிக்ஸ் செஷனில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் டு தமிழ் மைண்ட்ஸ். நான் உங்கள் அபிஷேக். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம டாப் 3 ஸ்டாக் பிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனி NMDC லிமிடெட். இது வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா அயன் ஓர் பிஸ்னஸில் ரிலேட்டட் இருக்குது. செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். இது வந்து கோல்டு லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய கம்பெனி. ப்ளஸ் இது ஒரு NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராலிஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு டாடா குரூப்போட ஒரு சப்சிடரி கம்பெனி, அதுதான் ராலிஸ் இந்தியா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோ கெமிக்கல்ஸு அண்ட் எனிதிங் ரிலேட்டட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ இதுதான் இந்த 3 கம்பெனிஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ NMDC பார்த்தீங்கன்னா 143.8 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 to 150 எனிதிங் இஸ் ஓகே. இல்லைன்னா கீழே இன்னும் டிஃபானா கூட நீங்கள் கண்ணு மூடிட்டு வாங்கலாம். அது எப்படின்றத ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஒரு ஃபண்டமெண்டல் மூலமும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ். மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு அக்டோபர் 1 அன்னைக்கு ஒரு 10 rupees 170 180 போயிருக்கு. செம்ம ரேலி கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் மறுபடியும் விழுமான்னு கேட்டிங்கன்னா விழுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது எனிவேர் பிட்வீன் 170 to 180 கூட நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு 185க்கு மேலே கூட நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். அது என்னன்றதை நான் டெக்னிக்கலாக நான் காமிச்சிடறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராலிஸ் இந்தியா. ராலிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 285 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த ப்ரைஸில் கூட நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். இல்லைன்னா கீழே வந்தால் கூட நீங்கள் என்ட்ரி போடலாம். இல்லைன்னா ரொம்ப கீழே வந்தால் போடக்கூடாது, இந்த லெவலில் இருக்கும்போது போடலாம். அது என்னன்றதையும் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் NMDC. ஒரு டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி NMDC. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த லெவலில் நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். அது எப்படி என்ன இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% கிட்ட ஸ்டாக் ஒரு ரேலி கொடுத்தது. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் இப்போ கீழே வந்திருக்கு ஸ்டாக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 143 இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் இந்த ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பேக்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்திருக்கும். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 2011 டைம்ல நடந்தது. ஸோ இந்த வீக்லி கேண்டில் எப்போவுமே பார்க்கும்போது ஒரு திக் ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிளியர் பேட்டர்ன் காட்டிடும். ஸோ அதனால அது கிளியர் ஐடியா கொடுத்துரும் இந்த வீக்லி கேண்டில் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியர் கட்டாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 140 ரவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கீழே விழுந்த கூட நோ இஷ்யூஸ். மறுபடியும் இந்த லெவலில் சப்போர்ட் பிடிக்கும். அதாவது போட லெவலில் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட 130 சப்போர்ட் இருக்கும். ஸோ நத்திங் டு பி வரிட் இன் தி ஸ்டாக். இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ள வந்து இந்த டார்கெட் வந்து ஒரு 225 இருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 225 இருக்கும். ஸோ 225 போனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 63% கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியால நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஸ்டாக் PE பார்த்தீங்கன்னா 4.71. அப்போனா அதில் எவ்வளோ அண்டர் வேல்யூ. ஏன்னா புக் வேல்யூ வந்து பாருங்க 102 rupees, கரண்ட் ப்ரைஸ் வந்து 144 தான். இது பாருங்க ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாருங்களேன், அதான் மார்க்கெட் ப்ரைஸ் 144. ஆனால் EPS நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 rupees. ஸோ அதனால ஸ்டாக் PE பாருங்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் வேல்யூ கம்பெனி அண்ட் இட்ஸ் அ லார்ஜ் கேப் கம்பெனி. இது ஒன்று 42,000 மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கு. ரிட்டர்ன் கேபிட்டல் 29% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸாக இங்கே நம்ம மேலே டாப்ல இருந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே இருந்தது. அண்ட் யூ கேன் சி த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது ப்ரோஸ் எவ்வளோ இருக்குது, கான்ஸ் பாருங்க ஒன்றுமே இல்லை.
ஸோ இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இந்த லாஸ்ட் ஒரு லாக்டவுன்னால ஸ்லைட் டிப் இருக்கு. அதர் தன் தட் ஸ்டாக் இஸ் கோயிங் ஆன் குட் பேஸ் தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. ஆப்ரேட்டிங் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை பார்க்கணும். மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீசிங் ரேட்டில் தான் இருக்கு. ஸோ நத்திங் டு பி வரி. அப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் நல்லா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் வந்து இட் ஹஸ் பீன் இன்க்ரீசிங் ஆன கன்சிஸ்டன்ட் பேசிஸ். ஸோ ஏன்னா ப்ராஃபிட் ரொம்ப மேண்டேட்டரி. அது இருந்தால் தான் உங்களோட ஸ்டாக்கோட எல்லா ரேஷியோஸும் வந்து லிங்க்டாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது all the ratios related to it will also increase. And more importantly பார்த்தீங்கன்னா இங்கே டாப் லைனும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ரைஸ் இருக்கு. ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் தெரியுது. அண்ட் ட்ரைலிங் 12 months எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 8,932 crores நெட் ப்ராஃபிட் வரும். கிளியர்லி 30 rupees EPS கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அண்ட் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் டிவிடெண்ட் பே அவுட் கம்பெனி. ஸோ அது வந்து ஒரு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பாருங்க எவ்வளோ இருக்குது அதுலேயே தெரியுது. அப்போ பாரிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு அதுலேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ஆஃப்டர் டேக்ஸ், அப்புறம் இந்த இபிஎஸ்ஸை பாருங்க, அப்புறம் அந்த டிவிடெண்ட் பே அவுட்டை பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டலி இருக்குது. அப்புறம் பாரிங்ஸ் வந்து லாஸ்ட் இயருக்கும் இப்போ கம்பேர்ட் டு த ரிசர்வ்ஸ் அண்ட் டோட்டல் கேபிட்டல் பாரிங் வந்து வெரி 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 லோ தான். ஸோ 566 crore வந்து இப்போ இந்த வருஷம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. But when you compare to the reserves, it is nothing but borrowings. Upper fixed assets has been increasing. Upon fixed assets increase, expansion activities increase. So this has been assets on the balance sheet. And cash flow, positive cash flow is really good for a company. Nearly 360 crores and positive cash flows on the very extraordinary for a company. So promoter president of India, so it's a government company. அப்புறம் FII ஸ்டேக் வந்து நியர்லி 5% இருக்கு. DII வந்து 20% கிட்ட இருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நத்திங் டு வரி. அண்ட் பப்ளிக் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா 6.77% தான். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் இருக்கு. ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா NMDC. ஓகே, லெட்ஸ் கோ டு தி செகண்ட் கம்பெனி. செகண்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணப்புரம் ஃபைனான்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் வந்து நியர்லி அரௌண்ட் 145 ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கு. அண்ட் மூணு இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ட்ரெண்டில் இந்த பார்த்தாலே தெரியும். ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருந்த கம்பெனி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்க கம்பெனி. ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் கம்பெனி டூ. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு ரேலி இருந்தது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு நல்ல ரேலி இருந்தது. அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபால் டவுன் இருக்கு. மறுபடியும் இப்போ ஒரு இன்க்ரீஸ் தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிறதுக்கு சிக்னிஃபிகண்டாக தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக் படி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்ததுனால ஒரு 230 அந்த ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் அந்த 230 போச்சுன்னா இப்போ 170 இருக்கா. ஸோ அது 30% இன்க்ரீஸ் இருக்கும். ஆனால் இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் 1 year 2 years நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க சாலிடாக நான் என்ன சொல்கிறேன் செகண்ட் குரூப் ரேஞ்சே உங்களால் இந்த கம்பெனி டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது நியர்லி 275 350 ரேஞ்சுக்கு போக முடியும். ஸோ என்னோட இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் கம்பெனி, நல்ல கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் கீழே வந்து ஒரு 165 170 ரேஞ்சுக்கு வந்தால் கூட அந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு சாலிடாக 65% 1 year உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 270 to 80 இல்லை அரௌண்ட் 300 ரேஞ்ச் கூட இந்த கம்பெனி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபைனான்ஸ். அண்ட் நீங்கள் சிக்னிஃபிகண்டாக பார்க்கலாம் வால்யூமும் இந்த கம்பெனியில் எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குன்றது. ஸோ இது ஒன் பார்ட். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். இது கம் டு ஃபண்டமெண்டல்ஸ் மறுபடியும் பாருங்கள். ஸ்டாக் PE வந்து 8.48. எனிதிங் பிலோ 10 வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். புக் வேல்யூ பாருங்கள் சால்ட்டாக 86 இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 180 தான். மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 15,197 crores இருக்குது. ஸோ ஒரு மிட் கேப் கம்பெனி. அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 15.3, ROE வந்து 26.5. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி கேன் சீ தட் இதோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. இந்த ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் லைட்டாக டிப்பாக இருக்கும். அதுக்கு மெயினும் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவோட இம்பாக்ட். அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அது சஸ்டைனபிள் 40% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் அபவுட் திஸ் கம்பெனி. அண்ட் நெட் ப்ராஃபிட் ஹஸ் பீன் 437 crores. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் அனதர் திங் இஸ் தட் இது
இயர் ஆன் இயர் நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் 12 months எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஹையர் than the compared to 2021. ஸோ ஃபினான்சிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ ஃபினான்சிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது வெரி வெரி குட் ஃபார் என்பிஎஃப்சிக்கு வந்து ஃபினான்சிங் ப்ராஃபிட் நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது ரியலி குட். ஸோ ஃபினான்சிங் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேங்கோ என்பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டரோட அதிகமாக தான் அதான் ஃபினான்சிங் ப்ராஃபிட் இருப்பாங்க. ஸோ அது வந்து ரியலி குட் ஃபார் a bank or non-banking financial companies. And importantly, I think other income 37 crores and depreciation is 169. So profit before tax so increasing uptrend la poitu irukku. Net profit after tax is also going on uptrend. And you can see that our EPS is around 21 rupees. அப்புறம் டிவிடெண்ட் பே அவுட் ஹெல்த்தியாக இருக்குது கம்பெனியில். நியர்லி 10% லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அது 16 19%. நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி 15% கூட கொடுக்குற சான்ஸ் இருக்குது. 15 to 20%. So this is another important factor. And balance sheet வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாரிங்ஸை பார்த்து பயன்படுத்தி இது என்பிஎஃப்சினால இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்ஸும் இங்கே வந்து பயனாக வரும். ஸோ அதனால உள்ள வந்து பணம் வாங்கினதுக்கு இருக்கும். ஸோ டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த ரிலேட்டட் கூட தான் இல்லை. அப்புறம் ரிசர்வ்ஸ் வந்து 1738. ஸோ இட்ஸ் அ குட் கம்பெனி. அண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து இந்த மாதிரி என்பிஎஃப்சியில் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல சைனாக இருக்குது. ப்ரூவ்ஸ் தட் தேர் எக்ஸ்பேண்டிங் தேர் பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தேர் எக்ஸ்பேண்டிங். ஸோ இட்ஸ் குட் தட். அண்ட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான பயங்கர கேஷ் ஃப்ளோ இருக்குது. இப்போ ஒரு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்துருக்கு. ஸோ நத்திங் டு பி வெரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருக்கிற கேஷ் ஃப்ளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் நியர்லி அரௌண்ட் 2455 crores. ஸோ தேர் சம்திங் தேர் டு சப்சைட் திஸ் ஆர் காம்பன்சேட் திஸ் ஒன். அது ஒரு ஃபேக்டர். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஐ எங்கெல்லாம் ஸ்டேக் வந்து ரொம்ப நல்ல ஊர் கொண்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் மூவ்மெண்ட் இருக்கும் ஸ்டாக்ல. So nearly 36% are being held by FIU and 10%, 11% by DIE, and promoter holds on 35% and public 18%. So these are some of the important fundamentals which can see the company, and more importantly the company on the technical I showed you that the company is on uptrend like, so it will definitely go up. So this is second pick is Manappuram Finance. Third pick problem. இப்போ third pick நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Rallis India Limited. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஸ்டார்டட் மூவ் அப் ட்ரெண்ட். ஸோ இங்கேயும் உங்களால் ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ல தெரியுதா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி போகுது. ஸோ அப்டர்னில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு நியர்லி அரௌண்ட் 280 கிட்ட இப்போ 285 இருக்குது. 280 கிட்ட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் என்னென்னா இந்த ஸ்டாக்கை மெயினாக பார்க்க முடியுதுன்னா கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் நான் நம்புகிறேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இஃப் இட் ஃபால்ஸ் பிலோ எனிவேர் பிலோ 240னா மைனர் ரிஸ்க் இருக்குது. பட் அதை தாண்டி அது போகிறதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலில் தாண்டி போயிடுச்சுன்னா ஒரு 240 கீழே போயிடுச்சுன்னா ஒரு ஒரு சீரியஸான கன்சர்ன் இருக்குது. பட் இட் வில் நாட் கிராஸ் மோர் தென் 2. இப்போ 280 தாண்டாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்டர்னில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு 280 இருந்து மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு ரேலி இருக்கும். எனிவேர் அப்போ 285 போகும்போது நீங்கள் சாலிடாக வந்து மறுபடியும் இப்போ 255 இருக்கு 290 தாண்டி இப்போ போகும்போது 300 வந்துச்சுன்னா ஒரு சாலிடாக ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா கூட 300ல போட்டால் கூட இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக அங்கேருந்து ஆச்சு இது கோ டு 372 ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு 72 rupees வந்து கிட்ட வந்து 24% ரிட்டர்ன் வரும். ஸோ இதுக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்கனால அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா அதோட பெரிய ரேலி கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம். ஸோ அதனால தான் இதெல்லாம் பிக் பண்ணணும்னு சொல்லுவேன். ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா PE 26.1 கொஞ்சம் ஓவர் ரேட் இருக்கும். பட் நத்திங் டு பி வரிட். புக் வேல்யூ வந்து 81.8, கரண்ட் ப்ரைஸ் வந்து 85, 285, 5538, ஜஸ்ட் ஒரு சின்ன மிட் கேப் கம்பெனி. அப்புறம் ROC 18.2, ROE 14.2. அண்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் குவார்டர் வந்து நல்ல ட்ரெமெண்டஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் இருக்குது. கம்மிங் குவார்டரும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இந்த ட்ரைலிங் 12 monthsலேயும் டாப் லைனும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. பாட்டம் லைனில் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால எதிர்பார்க்குறோம். ஸோ அது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த கம்பெனியில் நம்ம பார்க்குறது இருக்கும்.
நெட் ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நம்புறோம். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த கம்பெனி அப்கமிங் குவார்ட்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஆப்வியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டெஃபினட்டாக 370 to 300-400 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வெரி வெரி லோ borrowings 76 crore தான் இருக்கு. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து 1571, ஷேர் கேபிட்டல் 19 crores. ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டாடா குரூப் கம்பெனி, உங்களுக்கு இது டாடா குரூப் கம்பெனி அந்த ஆக்ரோ கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது பாரிங்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, ரிசர்வ்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஃபிக்ஸட் அசெட்டும் எக்ஸ்பான்ஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எனக்கு பேலன்ஸ் ஷீட் தெரியுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனி கொஞ்சம் வாங்கிட்டு கொஞ்சம் டிப் ஆனால் கூட நிறைய கன்சல்டேட் பண்ணுங்க, அக்காமடேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க, போர்ட்ஃபோலியோவில் கீழே விழும்போது வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து நல்ல ஒரு 1 year 2 yearsக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு அப்டர்னில் இருக்கிற ஸ்டாக், எஸ்பெஷலி ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு நல்ல அப்டர்னில் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி செக்டரையும் பார்த்துட்டு போடுங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் ஃப்ளோஸ் டெம்பரரி ஒரு நெகட்டிவாக இருக்குது, பட் கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் வரது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் 50%, டிஐஏ வந்து 17%. they have increased the stake in the last quarter. ஸோ அதனால உங்களுக்கு என்ன தெரியுது, டிஐஏ ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் எஃப்ஐ இஸ் அரௌண்ட் 7.12, பப்ளிக் ஹோல்ட்ஸ் ஆர் 25%. So this is the third pick, that is India. And more importantly, another every time the disclaimer, I am not a security analyst. Make your own investment decision. நீங்க வந்து உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க, இல்லை நீங்களே உங்க ஓன் டிசிஷன் மேக் பண்ணி எடுங்க. நான் வந்து ஜஸ்ட் சஜஷன் தான் கொடுக்குறேன். எங்கள் சேனலுக்கு கொடுக்குற சஜஷன் வந்து 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும், கேரண்டி சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக ஒரு நல்லது கொடுக்க முடியும். நான் ஒரு இதில் ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க. Okay, this is for today. Next video. Thank you.